ஜெர்மனியில் நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் நிறைய ஜெர்மன் கம்பெனி வந்திருந்தாங்க. அப்போது நம்ம தமிழ்நாட்டை பற்றி எடுத்து சொன்னதும் பல முதலீட்டாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் இவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்குன்னு இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி வேறு ஒரு மாநிலம்தான் தங்களோட பொட்டென்ஷியலை பற்றி பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. இனி நிச்சயம் தமிழ்நாட்டை நோக்கி நிறைய முதலீட்டாளர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க. அடுத்து ஜெர்மனியில் NRW மினிஸ்டர் பிரசிடென்ட் திரு ஹென்ரிக் ஹூஸ்ட் அவர்களை சந்தித்து பேசினேன். அவரும் அதையே தான் சொன்னார். இப்படியான தொடர்புகளை ஏற்படுத்தவும் பார்ட்னர்ஷிப் உருவாக்கவும் தான் வெளிநாடுகளுக்கு முதலமைச்சரான நானே நேரில் போனேன். ஒரு மாநிலத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இன்னொரு நாட்டோட மாநிலத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க சந்திக்கும் போது பிஸ்னஸை தாண்டி இந்த உறவு வலிமையாகுது. அதுதான் முக்கியம். அப்படித்தான் ஹென்ரிக் ஹூஸ்ட், இங்கிலாந்து அமைச்சர் திருமிகு கேத்ரின் வெஸ்ட் ஆகியோருடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறுவனங்கள் இருந்தாலும் அவங்க புதிய திட்டங்களை இங்கே தான் தொடங்கணும், விரிவுபடுத்தணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட புதிய முதலீடுகளையும் தமிழ்நாட்டிலேயே மேற்கொள்றதா உறுதி செய்ய வேண்டிய நிறுவன உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறப்போ தான் அதை அவங்க உறுதி பண்ணாங்க. அதுக்காக இந்த மாதிரி பயணங்கள் தேவைப்படுது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு கொண்டிருக்கக்கூடிய மனித வளம், உட்கட்டமைப்பு, வெளிப்படையான அரசு நிர்வாகம், சலுகைகள், இதை பற்றி முதலமைச்சராக இருக்கக்கூடிய நானே அவங்க கிட்ட எடுத்து சொல்கிறேன். இப்போ கையெழுத்தான ஒப்பந்தங்கள் மட்டும் இல்லை, இன்னும் பல முதலீடுகளும் பல நிறுவனங்களும் இந்த சந்திப்புனால நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு வரும்னு நம்பிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்றைக்கி 8ஆம் தேதி நான் வந்திருக்கேங்க. அடுத்து 2 நாளில் 11ஆம் தேதி ஒசூருக்கு போகிறேன். அங்கே ஒசூருக்கு சென்று 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை ஆட்டோமேட்டட் லேன் அமைப்பையும் பணியாளர் தங்குமிடக்கூடிய இடத்தையும் திறந்து வச்சு 1100 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறேன். அதே மாதிரி ஏற்கனவே தூத்துக்குடியில் நடத்தின மாதிரி ஒசூர்லையும் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்த போகிறோம். அங்கேயும் பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு வர இருக்கு. தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கான எங்களோட வெளிநாட்டு பயணங்களும் இங்கே மேற்கொள்ளும் பயணங்களும் எப்பவும் நிற்காது, தொடரும்.